வேலூர் நகரிலிருந்து பெங்களூர் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் சேன்பாக்கம் அமைந்துள்ளது. ஆதிசங்கரருக்கு சுயம்பு மூர்த்திகள் தரிசனம் செய்வதில் மிகவும் விருப்பம். சேன்பாக்கத்தில் 11 சுயம்பு மூர்த்திகள் இருப்பதை அறிந்து இந்த திருத்தலம் வந்தார். 11 சுயம்பு மூர்த்திகளும் லிங்க வடிவில் இருப்பதை கண்டார். பின் தன் ஞான திருஷ்டியால் அனைத்து லிங்கங்களும் விநாயகரே என்பதை அறிந்தார். சுயம்பு மூர்த்திகளுக்கு எதிரில் ஈசான்ய மூலையில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்தார். இந்த யந்திரத்தின் அருகே நவக்கிரக மேடை அமைத்துள்ளனர். இதிலிருக்கும் சனி பகவான் தனக்கு அதிபதியான விநாயகரை பார்ப்பது தனி சிறப்பு. மூலஸ்தானத்தில் உள்ள 11 விநாயகருக்கும் தனித்தனியே பெயருண்டு. இதில் பால விநாயகர் எப்போதும் நீரில் மூழ்கியபடி காட்சி தருகிறார். 6ஆவதாக வீற்றிருக்கும் செல்வ விநாயகருக்குதான் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது. பொதுவாக விநாயகரின் எதிரே மூஷிக வாகனம் இருப்பதே இயல்பு. ஆனால் செல்வ விநாயகருக்கு எதிரில் யானை வாகனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மராட்டிய அமைச்சரான துக்காஜி தனது சாரட்டில் இவ்வழியாக சென்று கொண்டிருந்தார். ஓரிடத்தில் சக்கரத்தின் அச்சு முடியவே கீழே இறங்கி பார்த்தார். சக்கரத்தின் கீழிருந்து இரத்தம் கொப்புளித்தது. பயந்து போன துக்காஜியிடம் விநாயகரின் அசரீரி தோன்றி, இவ்விடத்தில் ஏகாதச வடிவில் நான் இருக்கிறேன், என்னை வெளிக்கொண்டு வா என்றது. அதன்படி இவ்விடத்தில் லிங்க வடிவில் இருந்த 11 விநாயகர்களையும் எடுத்து பிரதிஷ்டை செய்தார் துக்காஜி. மூலவரான செல்வ விநாயகரின் முதுகின் வலது பக்கத்தில் சாரட் வண்டி சக்கரம் ஏறிய வடு இன்னமும் உள்ளது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.